களத்திலே அவர்கள் தான் அதிகமாக வேலை செய்திருக்கிறார்கள். அதிமுக அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கள செயல்பாட்டில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தாவேகா, பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே பூரா டெபாசிட் பறி போயிடும். யாருமே தரமாட்டாங்க. சசிகலா, ராமதாஸ் கட்சியை வேணா சேர்த்துக்கங்க கூட்டணியை. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒருத்தன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணா, பெண்களை கடத்தினா, போதைப் பொருள் வச்சிருந்தான், வந்து முறைகேடு செஞ்சான் அப்படின்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு கேட்டீங்களா? எந்த குற்றச்சாட்டும் வராது. ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களை மட்டும்தான் முதன்மைப்படுத்துவார். எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து அழைப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் கொள்கையை வந்துட்டு நாங்கள் சமரசம் பண்ணிக்க விரும்பல, அதுக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, பாஜக என்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்து, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிசமான கட்சி, ஒரு மோசமான கட்சி, அதாவது ரவுடிசமான கட்சி. எவ்வளவு ரவுடிசம்னா, நேற்று பீகாரில் வந்து ரயிலில் பயணித்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய மதகுரு இமாமை தூக்கி ஓடுற ரயில இருந்து தூக்கி எரிஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை வழக்காவே பதிவு செய்யாம ஒரு விபத்து கீழே விழுந்துட்டாரு, செத்து போயிட்டாரு. 30 வயசு தான் ஆகுது. அவர் எதுவும் தகராறு பண்ணல, எதுவுமே பண்ணல. சங் பரிவாரம் RSS ரவுடிகள் போய் அவரை தகராறு பண்ணி அவரை கொண்டு வந்து ஓடுற ரயில்ல இருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க, கொலை பண்ணி அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இப்போ இது மாதிரியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இன்னும் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா திமுக போன்ற கட்சிகள் தான் காரணம். 25 வாங்குவாங்க, 30 வாங்குவாங்க, அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்கல்ல சார். ஒரு சட்டமன்ற தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க. தாவேகா விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க மாட்டாரு சார். 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் கழிச்சு வந்து தீர்ப்பு வரப்போகுது. கண்டிப்பா தேர்தலினுடைய முடிவு வரப்போகுது. நான் தைரியமா சொல்றேன், ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு தொகுதியில கூட வெல்ல மாட்டாங்க. திராவிட கட்சிகள் வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை போயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷன் வச்சா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு. எலெக்ஷன் வந்து தனியா வாக்குச்சாவடியில வைக்க கூடாது, வேற தனித்தனி பூத்தில் வைக்கக்கூடாது. ரீல்ஸ் போடுறவனுக்கு மட்டும்தான் ஓட்டு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் வச்சேன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். தேர்தல் முடிந்த பின்னாடி எக்ஸிட் போலிங்கை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய காரசாரமான விவாதங்கள், விமர்சனங்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக இன்னைக்கு பிரேமலதா மேடம் அவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு பற்றி வந்துட்டு ரிசல்ட் வந்த பிறகு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லையா? ஸோ ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே இது ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்துமா? ஒரு சலசலப்பும் ஏற்படுத்தாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வந்து நீங்கள் கேட்பீங்களான்னு கொஸ்டின் கேட்டதுக்காக சொல்லியிருக்காங்க பதில். அப்படி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தெல்லாம் பேசலை. அதனால் அதெல்லாம் ஒரு சலசலப்பும் உண்டாகாது. ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெறாமல் யாருடைய தயவில்லாத ஆட்சி அமைங்கிற பட்சத்தில் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் வந்து ஒரு அந்த டைலாக்குக்கு அர்த்தமே இருக்கும். தனிப்பெரும்பான்மை இந்த முறை வந்து திமுக 180 தொகுதி வரைக்கும் ஜெயிக்குங்கிறது கள செயல்பாடு. களத்திலே அவர்கள் தான் அதிகமாக வேலை செய்திருக்கிறார்கள். அதிமுக அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கள செயல்பாட்டில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தாவேகா, பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லாமே பூரா டெபாசிட் பறி போயிடும். யாருமே தரமாட்டாங்க. சசிகலா, ராமதாஸ் கட்சியை வேணா சேர்த்துக்கங்க கூட்டணியை. யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. இந்த முறை வந்து திமுக வந்து அமோகமான வெற்றி, அபாரமான வெற்றி, அப்படி தான் போக போகுது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் இந்த பேச்சுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ கூட்டணிகளுக்குள்ள எந்த ஒரு சலசலப்புமே விரிசலுமே கிடையாது. சலசலப்புனா என்னன்னா மாற்று கருத்தை முன்வைப்பதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு பேர் தான் ஜனநாயகமே. மன்னர்கள்ட்ட போய் நம்ம மாற்று கருத்தை சொல்ல முடியாது. இல்லை, பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை திமுக சரியாவே நடத்தலை அப்படின்னு தன்னோட மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னும் போது அவருடைய ஆதங்கம் என்பது நியாயமானது. ஏன்னா கடந்த முறை வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் CPM, CPI, விடுதலை சிறுத்தைகள்லாம் 10 தொகுதிகளுக்கு குறையாமல் வந்து கூட்டணியில் பெற்றிருக்கிறார்கள். அது 5ஆக குறைவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. அதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, கட்சி வளர்ச்சியை வந்து அவர்கள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தவில்லையா? அவர்களுடைய வலிமையை வந்து அவர்கள் நிரூபிக்க தவறிவிட்டார்களா? இன்னும் வலிமையோடு கட்சியை வந்து வெகுஜன மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அங்கு கட்சி மெம்பர் ஆகிறதுங்கிறது மற்ற கட்சியில் MLA ஆகிற மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள், CPM உடைய உறுப்பினர்களே ஒரு 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க.
மற்ற கட்சியில் சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் கட்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க, 50 லட்சம் பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க சொல்லுவாங்கல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அதை விரும்பவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒருத்தன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணா, பெண்களை கடத்தினா, போதைப் பொருள் வச்சுருந்தான், வந்து முறைகேடு செஞ்சான் அப்படின்னு எங்கேயாவது குற்றச்சாட்டு கேட்டீங்களா? எந்த குற்றச்சாட்டும் வராது. ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்களை மட்டும்தான் முதன்மைப்படுத்துவார்கள். அவருடைய தனி மனித நடவடிக்கையெல்லாம் கண்காணிப்பாங்க. 2வது கல்யாணம் பண்ணோட கட்சி விட்டு நிற்கிறாங்க. முறைப்படி நடக்கிறவனுக்கே சொல்கிறேன். அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையிலிருந்து பொது வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறவன் மட்டும்தான், முறைப்படுத்தப்பட்டவன் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராகவே ஆக முடியும். அதனால் அவங்க வந்து வெகுஜன இயக்கங்கள்லாம் அவங்களுக்கு தொழிற்சங்கம் இருக்கிறது, சிஐடி மாதிரி தொழிற்சங்கம் இருக்கிறது, பல அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இருக்கிறது, பல வகையான அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அது வெறும் அதிகாரத்தை கைப்பற்றுகிற அமைப்பு அல்ல. ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி இந்த பிஜேபி செய்கிறாங்கல்ல, 7 எம்பியை தூக்கிட்டு போய் வந்து ஆம் ஆத்மி எம்பிகளை தூக்கிட்டு போகிறது, இங்கே மேற்கு வங்கத்தில் வந்து வாக்குப்பெட்டியவே ஆட்டோவில் கொண்டு போயிருக்காங்க, முறையீடு செஞ்சாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ரவுடித்தனம் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, முறையீடு செய்வதற்குல அதை வந்து ஒரு நாளும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க அதை முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி தான் கட்சி நடத்தணும், இப்படி தான் கட்சியில் இருக்கிறவங்க பேசணும், இந்த வருமானத்துக்குள்ளே தான் வாழணும், அப்போ தான் அவன் கம்யூனிஸ்டாக இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கிறவன் வந்து வட்டிக்கு விட்டு பழைக்க முடியாது. கந்து வட்டி நடத்துகிறவன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க முடியுமா? அப்புறம் அப்படி பார்த்தா கூட அவர் சொல்ற ஒரு கருத்து பிரகாரம் வேற வழியே எல்லாமே இந்த கூட்டணியில் இருக்க வேற ஆப்ஷனே இல்லை கிடையாது. அப்ப விஜய் வந்து இன்னொரு ஆப்ஷனா பாக்குறாங்க அப்படின்ற கோணத்துல இதை யோசிக்க முடியுமா? இல்ல விஜய் கட்சி வந்து பெரிய கட்சியா வந்துடும் எல்லாரும் ஆசைப்படுறாங்கிறது எப்படின்னா, சில வயசான தாத்தாக்கள்லாம் கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குட்டியுன்னு பேத்தி இருக்கும், கொஞ்சம் போது என்னை கட்டிக்கிறியாடி அப்படின்னு கேட்பாங்க. அது வளரும் போது அவர் செத்து போயிடுவார் தாத்தா. அது ஒரு காமெடி, ஒரு சுவராசியத்துக்காக சொல்றது. அது மாதிரி தான் இப்போ வந்து இது வந்து இப்போ தான் தவழ்த்துக்கிட்டு இருக்கு. இந்த தாவேகாங்கிற கட்சி இப்போ தான் தவளை தொடங்கியிருக்குன்னு நடக்கவே இல்லை. நடை வண்டி வச்சு நடக்கிற இடத்துல இருக்குது. அது வந்து பெரிய தாக்கத்தை எல்லாம் ஒன்றும் உண்டாக்கலை. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து விஜயினுடைய தலைமை ஏற்பதற்காக தயாராகி விட்டார்கள், விசிகா தயாராகி விட்டது அப்படி சொல்றதெல்லாம் இந்த தாத்தா பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது அதுவும் ஒண்ணுதான், காமெடி தான். இல்ல திருமாவளவன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய இடத்துல இருந்து அழைப்பெல்லாம் வந்துச்சு, ஆனா கொள்கையை வந்துட்டு நாங்க சமரசம் பண்ணிக்க விரும்பல, அதுக்காக நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாஜக என்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்து, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிசமான கட்சி, ஒரு மோசமான கட்சி, அதாவது ரவுடிசமான கட்சி. எவ்வளவு ரவுடிசம்னா, நேற்று பீகாரில் வந்து ரயிலில் பயணித்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய மதகுரு இமாமை தூக்கி ஓடுற ரயிலிருந்து தூக்கி எரிஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை வழக்காகவே பதிவு செய்யாமல் ஒரு விபத்து கீழே விழுந்துட்டாரு, செத்து போயிட்டாரு. 30 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் எதுவும் தகராறு பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சங் பரிவாரம் RSS ரவுடிகள் போய் அவரை தகராறு பண்ணி அவரை கொண்டு வந்து ஓடுற ரயிலேருந்து தூக்கி எரிஞ்சிருக்காங்க, கொலை பண்ணி அடித்து துன்புறுத்திருக்காங்க. இப்போ இது மாதிரியான ஒரு போக்கு தமிழ்நாட்டில் இன்னும் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா திமுக போன்ற கட்சிகள் தான் காரணம். அதை தான் திருமாவளவன் குறிப்பிடுறாரு. மதவாத, சாதியவாத, பிரிவினைவாத, வெறுப்பு அரசியலை இந்த மண்ணிலே அனுமதிக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் வந்து திமுக ஆதரிக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு வந்து கொடுத்த சீட்டு வந்து எங்களுக்கு நிறைவளித்திருக்கிறதா, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து சரியாக வழங்கப்பட்டிருக்கான்னா எங்களுக்கு அதில் ஆதங்கம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறதுங்கிறதா பாலகிருஷ்ணன் சொல்கிறதா இருக்கட்டும், திருமாவளவன் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கு பின்னாடி அவர்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கிறது. அதை முன்பு பேசினால் அது கூட்டணிக்குள்ள சலசலப்பை உண்டாக்குங்கிறதுனால தேர்தல் முடிந்ததற்கு பின்பு அவங்க பேசுகிறாங்க. இப்பயும் பேசுகிறேன்னா அவங்களுடைய குரல், அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்வதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு தங்கள் கட்சிகள் கூட்டணிக்காக தங்களுடைய கொள்கைகளை வந்துட்டு இவ்வளவு தூரம் சமரசம் பண்ணிக்கிறாங்க, தங்களுடைய விருப்பங்களை சமரசம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது திமுக கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செவி சாய்த்து இருக்கலாம் இல்ல சார்? இல்ல, திமுக வந்து நியாயமாக வந்து இந்த முறை அவர்களுக்கு என்ன சிக்கல்னா, தேமுதிக மாதிரி கட்சிகள், மக்கள் நீதி மையம் மாதிரி கட்சிகள், பல ஒரு 25 கட்சிகளோட கூட்டணின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நிறையா இது வரைக்கும் திமுக அணியில் இடம்பெறாத பல கட்சிகள் உள்ள வந்திருக்கு. STPI கட்சி, முக்குளத்தோர் புலிப்பட, எத்தனையோ கட்சிகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, நான் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இவ்வளவு கட்சிகளை உள்ள இழுக்கும் போது அவங்க தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கான இடம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அவங்க வந்து குறைத்து போட்டியிட முடியாது. அப்போ தேமுதிகவினுடைய வருகை தான் ஏறத்தாழ இவர்களுக்கான பின்னடைவு. தேமுதிக வந்து வந்திருக்காது இந்த முறை.
இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்ததுல அன்புமணி வந்து ஒரு பக்கம் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிகளை போனாலும் ராமதாஸ் வருவதற்கு தயாரா இருந்தார். ஆனா ராமதாஸை ஏன் சேர்த்து கொள்ளவில்லை அப்படின்னா, விசிகா வெளியே போயிடும், நீண்ட நாள் கூட்டணியில் இருந்த விசிகாவை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக ராமதாஸை வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியில் சேர்க்கலாம். அப்போ வட மாவட்டங்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய வன்னியர் சமூக வாக்கு வங்கிக்கு இணையாக தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி இருக்கீங்க. இந்த இடைநிலை சாதிகள்லாம் நாயுடு அந்த மாதிரி இது தெலுங்கு பேசுகிறவங்களுடைய அவங்களுடைய வாக்கு வங்கியும் விஜயகாந்தனுடைய செல்வாக்கின் மூலமாக ஏற்பட்டக்கூடிய ஒரு வாக்கு வங்கி வட மாவட்டத்தில், ஏன்னா அவர் விருதாச்சலத்தில் தான் ஜெயித்தார், அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அந்த வாக்கு வங்கியை சமன்படுத்துவதற்காக தேமுதிகவை உள்ள கூப்பிடும்போது அவங்க கடந்த காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க, ஏற்கனவே கொஞ்சம் கூடுதல் சக்தியாலாம் கடந்த காலில் இருந்திருக்கிறாங்கிறதுனால முதல் முறையாக அவங்க 20 வருஷமாக திமுகவை எதிர்த்தவர்கள் ஒரு மாற்று கருத்துலேருந்து வர்றாங்கன்னா அவங்கள ஒரு ஹானர் பண்ணணும். ஏன்னா அவங்க அதிமுகவால் ஏமாற்றப்பட்டு ராஜ்யசபா தரம்லாம் வந்து பொய் சொல்லப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்கள கௌரவப்படுத்துவதற்காக நீண்ட நாள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ வந்து கூடுதல் தொகுதி கொடுத்தோம்னா ஜனநாயகத்திற்கு நல்லது. அவர்கள் போராட்ட கட்சிகள், அவங்க வந்து திமுகலாம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. சமூகத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும், சாம்சங் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் அவங்க போராடித்தான் இருப்பாங்க. திமுகவின் ஒரு அணியாக அவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க. அதனால் தேமுதிகவை விட இவர்களைத்தான் கூடுதலாக கவனிச்சிருக்கணும் அல்லது கூடுதல் அங்கீகாரம் தந்திருக்க வேண்டும் என்கிற ஆதங்கம் நியாயமானது. அதே மாதிரி வைகோ சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் விஜயனுடைய அலை வந்து வீச தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து ஒரு சூசகமான ஒரு அழைப்பாக எடுத்துக்கலாமா, என்ன சொல்ல வர்றார் வைகோ அவர்கள்? இல்லை, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதை விட பெரிய கூட்டம் வந்ததை நானே கண்ணால் பார்த்துருக்கேன். மதுரை மாநாட்டில் விடிய 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 கூட்டம் போச்சு. அவருக்கு சாயங்காலம் மாநாட்டு பந்தல்லேருந்து பார்வையிட ஆரம்பித்தார், விடிகிற வரைக்கும் ஊர்வலம் போயிட்டே இருந்துச்சு. 10 லட்சம் பேரை வந்து திரட்டக்கூடிய மாநாடுகளெல்லாம் வைகோ நடத்தியிருக்காரு. வைகோ அளவுக்கு தமிழ்நாட்டிலே அரசியலிலே வந்து ஒரு 3வது சக்தி வந்து ஒரு பேரெழுச்சியாக மாறியதை வந்து தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கும் அந்த வரலாறு கிடையாது. அதிமுகவுக்கு தான் அந்த வரலாறு. ஆனால் அது வாக்கு சதவீதமாக மாறியதா, அதிகார மையமாக மாறியதா, சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறியதா, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறியதா, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்ததானா? நகரலை. கூடி கலைகிற மேகம் மாதிரி கூட்டம் வந்து போச்சு. அதனால் விஜயனுக்கு கூடுகிற கூட்டம் என்பது வந்து வைகோ அவர்களுக்கு கூட அவருடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்துது. அந்த வசந்த காலத்தை அவர் நினைத்து பார்க்கிறார். அதனால் மாற்றம் வரும்னு காலங்காலமாக சொல்கிறது தானே. ஆக்சுவலாக வந்துட்டு அதை வந்து விஜயோட இந்த ஒரு வளர்ச்சியவோ இந்த ஒரு எழுச்சியவோ சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயங்கர ஒரு டஃப் காம்படிட்டராக இன்னைக்கு வந்து களத்தில் இருக்கிற ஒரு விஜய் அப்படின்னா மறுக்க முடியாது. அது வந்து ஒரு அப்பட்டமான பொய் அது. சார் இல்லை, எக்ஸிட் போலிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வாங்குவாங்க, 30 வாங்குவாங்க, அந்த ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்க தாவேகா. விஜய் கூட ஜெயிக்க மாட்டாரு. ஜெயிக்க மாட்டாரு சார். 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. ஒரு நாள் கழிச்சு வந்து தீர்ப்பு வரப்போகுது. கண்டிப்பா தேர்தலினுடைய முடிவு வரப்போகுது. நான் தைரியமா சொல்றேன், ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு தொகுதியில கூட வெல்ல மாட்டாங்க. பல தொகுதியில டெபாசிட் போயிடும். டெபாசிட் போயிடும். ஆமா, டெபாசிட் போயிடும். அமைச்சரவை பட்டியல் வேற வெளியிட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா எப்ப வந்து கற்பனையில அமைச்சரவை பட்டியல் ஒருத்தன் வெளியிடுறானா அவன் களத்துல ஜெயிக்க மாட்டான்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் படிக்காமல் செமஸ்டர் எழுதாமல் கோல்டு மெடல் வாங்கிடுவேன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமானதோ கேலிக்குரியதோ அதே மாதிரி தான் தொகுதிக்கே போகாமல் களத்துக்கே போகாமல் 234 தொகுதியில் பாதியை கூட சுற்றி வராத ஒருத்தர் இந்த நாட்டில் பெரிய பதவிக்கு வந்துடுவார், ஜெயிச்சிருவார், கிழிச்சிருவாருன்னு சொல்கிறதெல்லாம் பட்டமான பொய். அது ஊடகங்களால் உருவாக்கப்படுகிற ஒரு மாய பிம்பம், ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தான் விஜயை தவிர விஜய்க்கு பர்சன்டேஜ்லாம் இருக்கானா, ஓட்டுகளும் அதிகாரமாக மாறாது. எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு 8.22 இருக்கு, ஒரு 15 வருஷம் 16 வருஷமாக கட்சி நடத்துகிறாங்க. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, கவுன்சிலர்ஸ் கிடையாது, நகர்மன்ற தலைவர் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அதிகார மையத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுல. அவங்க 8%னா ஒரு 10-15% பெறுவார், அவ்வளோதானே தவிர ஒரு 2 நாம் தமிழர் கட்சியாக வேணால் நீங்கள் தாவேக்காவை கருதிக்கலாம். அதிகபட்சம் தாண்டி எந்த தாக்கத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா வந்து தமிழகத்தில் வந்துட்டு இளைஞர்களை வந்து அரசியல் மயப்படுத்தினதுன்னு அரசியல் பேச வைத்தவர் விஜய். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நிறைய அரசியல் விமர்சகர்களே ஏற்றுக்கிற மாட்டாரு. ஏன்னா விஜய்க்கே இன்னும் அரசியல் தெரியல. நீங்கள் ஒரு காரணம் வேணும்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அப்போ காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, இருங்க காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு, அப்போ அதுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னு ஒரு கோபத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்குறாங்க. ஆமாம், ஒரு காரணம் வேணும்ல கட்சி தொடங்குறதுக்கு.
எம்ஜிஆருக்கு ஒரு முரண்பாடு இருந்தது, தேமுதிகவுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. விஜய் வந்து திமுகவை எதிர்ப்பதற்கான எந்த தார்மீகமான காரணமே கிடையாது. திடீர்னு அவர் வாட்டுக்கு அவங்க கம்பெனியில் போய் ரெட் ஜெயினில் போய் குருவி மாதிரி படங்கள்லாம் நடிச்சுட்டு சன் பிக்சர்ஸ்லாம் நடிச்சுட்டு திருதுப்புன்னு திமுக தான் எனக்கு எதிரிங்கிறாரு. நேற்று வரைக்கும் அவர் கொஞ்சம் குழாவிட்டு சம்பளம் வாங்கிட்டு கோடிகளில் திடீர்னு வந்து திமுக எதிரிங்கிறாரு. அதனால் அவருக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது. அதனால் எந்த மேஜிக்குமே நடக்காது. அவர் திமுக மட்டும்தான் எதிர்க்காருன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக எதிர்க்கவே இல்லையா? உதட்டு சாயம் தாங்க, உதடு வேற உதட்டு சாயம் வேற. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ பாலிஷாக பேசுகிறது கொஞ்சம் வந்து நானும் ரவுடி தான் சொல்கிறதெல்லாம் ஓகே. அவரும் ஒரு 90% திமுக. இந்த தேர்தலில் கூட பாருங்க, இனி வருங்கால தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முதல்வராகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குன்னு கூட நிச்சயமாக இருக்குது. அதுக்கு ஒரு டுட்டோரியல் காலேஜை கட்டணும் விஜய் பேரில். அதுக்கு வந்து அவர் முதல்வர் ஆக்கிடலாம். அவரே ட்ராப் அவுட்டு, பட்ட படிப்பை முடிக்காதவர். அவர் அங்கேயே முதல்வராக முடியாது. முதலமைச்சராவதற்கான சாத்தியம் வந்து விஜய்க்கு வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது. அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதியாகவே இன்னும் மாறலை. இன்னும் தனி விமானத்தில் வர்றாரு, பஸ்ஸு மேற்கூரையில் ஏறி நின்று பேசுகிறாரு, பூமியில் கால் படாமல் இன்னும் நடக்கிறாரு, யாரையுமே சந்திக்க மறுக்கிறாரு. சாமானியர்களோடு ஒருவராக தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொள்ளாத, மக்களோடு மக்களாக தன்னை வந்து இணைத்து கொள்ளாத ஒருவன் மக்களின் தலைவனாக ஒரு நாளும் மாற முடியாது. விஜயை பொறுத்தவரையில் இந்த 4ஆம் தேதியோட இந்த ராட்சச பலூனுக்கான ஊசி குத்தப்படும். இந்த பலூனு கீழே இறங்கிடும், காத்து. இப்போ நிறைய கோவிலுக்கு, திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறாரு, ஷீரடி கோவிலுக்கு போகிறாரு, வேளாங்கண்ணி கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவிக்கேன்னு அவ்வளவு ஒரு சவுண்டு. கோவில்கள்லேருந்து எல்லா கோவிலுக்கும் போகிறதுக்கு காரணம் என்னென்னா பல பாவங்களை செஞ்சுட்டாரு. 41 பேர் நெரிசல் மரணம், 50 மேற்பட்டவர்களுடைய மரணம், வந்து இளைஞர்களில் வந்து பைக் கோவிலுக்கு போனாலே. ஆமாம், அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக போகிறாரு. வேளாங்கண்ணிக்கு போகிறாரு, ஷிரடி சாய்பாபா போறாரு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏதுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. அரசியல்வாதிங்கிறவன் போராட்ட களத்துக்கு வரணும், மக்கள் பிரச்சனைக்கு வரணுமே தவிர கோவில் குளத்துக்கு போறவன் யார் வேணாலும் போகலாம். யாத்திரிகனும் போகலாம், பிச்சைக்காரனும் போகலாம், யார் வேணாலும் போகலாம். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு காவியை கட்டிக்கிட்டு சில பேர் ரயில் ஏறி வடநாட்டுக்கு போயிடுறான், காசி ராமேஸ்வரத்துக்கு போகிறான். அவனை நாட்டுக்கு தலைவனாக்குவீங்களா நீங்கள்? நாட்டுக்கு அதெல்லாம் ஆக்க முடியாது. அதனால் விஜயுடைய அரசியல் என்பது வந்து உண்மையான அரசியலே இல்லை. சும்மா ஒரு படம் காட்டுறாரு, இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன் குளத்துக்கு போகிறேங்கிறாரு. நல்லபடியாக போகட்டும். ஏன்னா அவருக்கு வந்து ரிசல்ட் வந்து மக்கள் தான் தரணும், கோவிலில் இருந்தெல்லாம் வராது ரிசல்ட். அப்படின்னா தான் பாஜக தமிழ்நாட்டில் வேறு பதிச்சிருக்கேன். இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மட்டும் இல்லை சார், இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடுத்தர மக்களும் சரி, வயதானவர்களுமே சரி, யாரை பார்த்தாலும் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு. ஏன்னா மாற்று சக்தியாக அவங்கள பார்க்குறாங்க. திராவிட கட்சிகள் வந்து நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை போயிடுச்சு. அதே கரெக்டாக சொன்னீங்க. இன்ஸ்டாகிராமில் எலெக்ஷன் வச்சா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். எலெக்ஷனை வந்து தனியாக வாக்குச்சாவடியில் வைக்கக்கூடாது, வேறு தனித்தனி பூத்தில் வைக்கக்கூடாது. ரீல்ஸ் போடுறவனுக்கு மட்டும்தான் ஓட்டு, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் எலெக்ஷன் வச்சேன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார். எல்லாருக்குமான வாக்குல அவர் கிடையாது. இளைஞர்களையும் எல்லா இளைஞர்களையும் அவர் ஈர்க்கல, ஒரு சிறு கூட்டத்தை தான் அவர் ஈர்த்திருக்கிறாரு. அரசியல் அறிவு மிக்கவர்களில் எத்தனையோ பேர் இளைஞர்கள் இருக்காங்க, பல பேர். அவர்கள்லாம் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க ஒரு நாளும். 30 வயதுக்கு கீழானவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களில் கொஞ்சம் பேர் விஜயால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் என்று பார்க்கிற போது கடலில் கரைத்த பெருங்காயம் மாதிரி அது காலியாயிரும், அது கரை சேராது. சார், இப்போ நான் கேட்கணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகளை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்து அவரே திராவிட கட்சி தாங்க. அவருக்கு பெரியார் கொள்கை வழிகாட்டி அண்ணா, அவரே திராவிட கட்சி. அவங்க திராவிட கட்சிக்கு மாற்றுலாம் கிடையாது. அவரும் திராவிட கட்சி தான். அவர் என்ன பிஜேபி நடத்துறாரு? ஊழலுக்கு மாற்றுன்னு சொல்லிக்கிறாரு. எது ஊழலுக்கு மாற்று? நான் ஊழல் செய்யவே மாட்டேன், அமைச்சரவையில ஊழல் ஒன்று இருக்கவே இருக்காது. ஊழல் செஞ்சுட்டாருங்க. இப்பயே 150 கோடி வருமானத்தை மறைச்சிட்டாரு. 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்டுறதுக்கு வந்து அவர் வந்து கோர்ட் உத்தரவு இருக்கு, அது கட்ட மாட்டேங்கிறாரு. வனத்துறையில வாச்சாத்தி வன்கொடுமை செய்யப்பட்டது சிபிஐயால கண்டிக்கப்பட்டு பல தவறுகளை செஞ்சு செங்கோட்டையனை கூட வச்சிருக்கிறாரு. லாட்ரி சீட்டு அடிச்சு ஏழை எளியவர்கள் எல்லாம் அதிர்ஷ்ட பரிசு கிடைக்க போகுதுன்னு சொல்லி பல பேரை ஏமாத்தின ஒரு கருப்பு பணம் வச்சிருக்கிறவரை கையில கூட வச்சிருக்கிறாரு. RSSல வந்து பயிற்சி பெற்ற நிர்மல்குமார் மாதிரி ஆட்களை கூட வச்சிருக்கிறாரு. இப்பயே அவர் கரப்ஷன் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்பயே அவர் தூய சக்தி கிடையாது. அவர் குடும்பத்தில் கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஒரு தூய சக்தி கிடையாது. பொது வாழ்க்கையில ஒரு தூய சக்தி கிடையாது. வருமான வரித்துறையில ஒரு கட்டளை. இப்பயே அவர் கரப்ஷன்ல தான் இருக்காரு. மற்ற கட்சியெல்லாம் அதிகாரத்துக்கு வந்ததுனால ஊழல் கட்சி. விஜய் வந்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் செய்தவருங்கிறது கோர்ட் ஆதாரம் இருக்கு. அதனால அவர் ஒரு நாளும் தூய சக்தியாக மாற முடியாது. இது ஒரு கற்பனாவாதம். அரசியல் அறிவற்ற ஒரு கூட்டம், ஒரு கொள்கையற்ற கூட்டம், வேடிக்கை பார்க்குற கூட்டம், என்டர்டெயின்மெண்ட் கூட்டம் விஜய் பின்னாடி போகுது. இது நீடிக்காது, நிலைக்காது, கரை சேராது. இது காகித கப்பல், கரை சேராது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.